Hi friends, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு Mahi Kitchen Tamil என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்காய் வச்சு ஒரு வறுவல் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க prepare பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சேனலை first time பார்க்கறவங்க இருந்தா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. முருங்கைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு நம்ம கடாயை அடுப்புல எடுத்து வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி கொஞ்சம், பட்டை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த கல்பாசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால தான் கல்பாசி சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 1, கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் 1 சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியே இது கூட சேர்த்துடலாம். ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நீங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த மசாலா பொருள் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க 3 முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போது இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக அந்த முருங்கைக்காவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி நல்லா கொதிக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. தண்ணிலாம் வற்றி கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ நம்ம முருங்கைக்காய் உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.